إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يقول سبحانه وتعالى في محكم تنزيله وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين. ويقول كذلك قل إن تخفوا ما في صدوركم أو تبدوه يعلم الله. ويقول الرسول صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات ولكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما جاء في الحديث. மதிப்பிற்குரிய உலமா பெருமக்களே, நிர்வாகிகளே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. இந்த ஊரில் மாஷா அல்லாஹ் ஒரு பள்ளி வாசல் இன்னைக்கு உருவாக்கி அதில் தொழுகை ஆரம்பிக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இது அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, அல்ஹம்துலில்லாஹ். எந்த ஒரு செயலை செஞ்சாலும் எண்ணம் அல்லாஹ்வுடைய விருப்பத்தை நாடித்தான் செய்யணும். அதுக்கு தான் இஹ்லாஸ். எத்தனோ பேர் நன்மை செய்வாங்க, பத்திரிக்கையில் என் பேர் வரோமா, அல்லது என்னை பாராட்டுவாங்களா, அல்லது என் பேர் வச்சு பள்ளிவாசல் கட்டுவீங்களா, அப்படிலாம் சொல்லுவாங்க. பரவாயில்ல சொன்னால், ஆனால் சவாப் கிடைக்குமா, ஆகிரத்தில் அவங்களுக்கு கூலி கிடைக்குமா, அது சொல்ல முடியாது. உங்களோட எண்ணம் என்ன இருக்குது அதான் எல்லாம் பார்க்குறான், நிய்யத்தை பார்க்குறான். அதனால தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கூறியிருக்காங்க, இன்னமல் அமாலு பின்னியாத். அமல் மட்டும் செஞ்சால் போதாது, அமலுக்கு நிய்யத் வேணும், இஹ்லாஸ் வேணும். அல்லாஹ்க்காகத்தான் இந்த வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எண்ணம் இருந்தால் தான் அந்த வேலைக்கு அல்லாஹ்கிட்ட கூலி கிடைக்கும், இல்லாட்டா கூலி கிடைக்காது. மக்காலேருந்து மதீனாக்கு எல்லாம் ஹிஜ்ரத் செஞ்சு கொண்டு போயிருந்தாங்க. ஏன்னா மக்கா எல்லாம் குஃபார்கள்கிட்ட தான் இருந்துச்சு. 8 வருஷம் பெருமானார் மக்கா விட்டு போன பிறகு கூட காஃபிர் தான் மக்காவுக்கு முத்தவள்ளி, அவங்க தான் மக்காவுக்கு ஏற்பாடு செய்வாங்க. அதே நிலைமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு உம்ரா கூட செஞ்சுருக்காங்க. நிறைய சிலை இருக்குது, காபா சுற்றி 360 சிலை இருக்குது. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு உம்ரா செஞ்சுருக்காங்க. ஒன்றும் செய்ய முடியாது அப்படி இருந்தது. அதுக்காக பெருமானார் சொல்லியிருந்தாங்க, யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்களோ மக்கா விட்டு மதீனாவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு ஹிஜ்ரத் என்று பேர். தன் மதத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போயிடணும், மறுபடியும் அந்த ஊருக்கு வரலாம் போகலாம், தங்கக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ராஜபாளையம் இருக்குது, இங்கே யாரோ ஹிஜ்ரத், நான் அல்லாஹ்க்காக ஹிஜ்ரத் செய்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மார்க்கெட்டில் எனக்கு ஒரு வேலை செய்ய அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. எங்கேயாச்சும் வேறு இடத்துக்கு போயிட்டாரு. கொஞ்சம் வருடத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குது, இவோ தடை ஒன்றும் கிடையாது, அப்படி மறுபடியும் ராஜபாளையம் தங்கக்கூடாது, அதிகபட்சம் 3 நாள் தான் தங்கணும், திரும்பி போயிடணும். அதுக்கு தான் ஹிஜ்ரத்துன்ற பேர். வீட்டை விட்டு போயிடணும், ஊரை விட்டு போயிடணும், மறுபடியும் வரக்கூடாது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கூறியிருக்காங்க, மக்காலேருந்து மதீனாவுக்கு வந்துடுங்க.
நிறைய பேர் வந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்காக வந்தாங்க. அவங்களுக்கு நிறைய சவாபு கிடைக்கும். ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவருடைய எல்லா பாவம் மன்னிக்கப்படும். பூர்த்தியான ஹஜ் செஞ்சால் எல்லா பாவங்களும் அல்லா தாலா மன்னிச்சிடுவான். அதே போன்று ஹிஜ்ரத்தை செஞ்சாலும் அல்லாஹ் அவர்களுடைய பாவம் எல்லாம் மன்னிச்சிடும். இதுக்கு முன்னே செஞ்சிருப்பாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்ன அதெல்லாம் எல்லாம் மன்னிச்சிடும். அப்போ அவ்வளோ சவாப் இருக்குது ஹிஜ்ரத்துக்கு. ஆனால் அங்கே வியாபாரம் நல்லா இருக்குது. அந்த ஊரில் சிவகாசியில் நிறைய வியாபாரம். அதுக்காக ஊர் விட்டு போனார். அது ஹிஜ்ரத்து கிடையாது. அல்லாஹ் கேட்க போனீங்க, நீங்கள் மார்க்காத்து காப்பாதவருக்கு போனீங்க இல்லைங்களே, நீங்கள் வியாபாரத்துக்கான போனீங்க. அவிம்ரத்தி என்கிவா அல்லது அங்கே யாரோ உங்களுக்கு தொடர்புள்ளவங்க இருக்காங்க, அவங்களுடைய மகளிர், அவங்கள கல்யாணம் செய்ய போனீங்க, அந்த ஊருக்கு போனீங்க. அதுக்கு ஹிஜ்ரத் இல்லை. அப்படி அரபில் ஒருத்தர் இருந்தார். அவர் ஜாயிலியத் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாத முன்ன அவருக்கு ஏதோ ஒரு லவர் இருந்தால் அவர் சொன்னால், நீ ஹிஜ்ரத்து செஞ்சு வந்தீங்கன்னா நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன், இல்லைண்டா இல்லை. போனார். அவர் மக்கா விட்டு மதீனாவுக்கு போனார், ஹிஜ்ரத் செஞ்சார். அதுக்காக இந்த பெருமானார் சொல்லலாம் கூறுகிறாரு, மனைவிக்காக கல்யாணத்துக்காக ஊர் விட்டு போனால் அதுக்கு சவாப்னு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மக்கா வெற்றி அடைந்த பிறகு 8வது வருஷத்துக்கு பிறகு லா ஹிஜ்ரத பாதல் ஃபத், இனிமேல் மக்காலேருந்து மதீனா வர வேண்டிய அவசியம் இல்லை, ஹிஜ்ரத்துடைய காரியம் முடிஞ்சு போச்சு. ஆனால் கியாமத் நாள் வரைக்கும் ஹிஜ்ரத் இருக்குது. பர்மாலேருந்து எத்தினோ லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் பர்மா விட்டு போயிட்டாங்க. அவ்வளோ அட்டகாசம் இருந்துச்சு. இப்போ கூட அப்படி இருக்குது. ரோஹிங்கியாஸ்ன்னு சொல்லுவாங்களே, அங்கெல்லாம் மதத்துக்காக இல்லை, தொழிலுக்காக இல்லை, முஸ்லீம் தான், அதுக்காக அவங்க மதத்தை விட்டு போகல. ரெண்டாவது ரஷ்யாவில் சைனா லட்சக்கணக்கான பேர் ரஷ்யா விட்டு சைனா விட்டு எங்கெங்கேயோ போயிட்டாங்க. மதத்துக்காக போனால் அது ஹிஜ்ரத்தின் பேர். அப்போ இஹ்லாஸ் இருக்கணும். இஹ்லாஸ் இருந்தால் தான் அல்லா தாலா அமலை ஏற்றுக்கொள்வான், இல்லைண்டா கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், சுமார் 3-4 வருஷத்துக்கு முன்னே நான் வந்திருந்தேங்க ராஜபாளையம். கொஞ்சம் ப்ரோக்ராம் கூட படிச்சிருந்தாங்க, அந்த நேரத்தில் பேசி போனேன். அல்ஹம்துலில்லாஹ். அப்போது டின் ஷர்ட் போட்டு வச்சாங்க. டின் ஷர்ட் போட்டு அதெல்லாம் தொழுதுட்டு இருந்தாங்க. அதில் மதரசா கூட நடத்தி கொண்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து போனேன். அல்ஹம்துலில்லாஹ், துவா செஞ்சோம், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இந்த ஒரு நல்ல நாள் அல்லா தஆலா எங்களுக்கு கொடுத்துருக்குறான். இந்த பள்ளிவாசல் கட்டுவதற்கு நிறைய பேர் இதுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. இதுக்காக ஊர் மக்கள் கூட உதவி செஞ்சுருக்காங்க. பெரிய பாகம் ஊர் மக்களுக்கு தான் இருக்கணும் இந்த பள்ளிவாசலுக்கு. எல்லாம் வெளியூர்லேருந்து இப்போ காசெல்லாம் சேர்த்து பள்ளிவாசல் கட்டினா அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்காது. ஊர் மக்களை அவங்கள செலவு செஞ்சு மனை வாங்கிறதுக்கு, பில்டிங் கட்டுறதுக்கு, வசதி செய்வதற்கு அவங்களுக்கு இந்த பள்ளிவாசல் மீது ஒரு அன்பு ஏற்படும், முகப்பத் ஏற்படும். நான் கூட அதுக்கு காசு கொடுத்துடுவேன், அந்த பள்ளியில் போய் தொழுவேன், அங்கே போய்வேன், உட்காருவேன், ஏத்திகாப் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த நல்ல எண்ணம் ஏற்படுது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஊர் மக்களும் இதுக்கு செஞ்சுருக்காங்க நல்ல சேவையெல்லாம். ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய கட்டணாச்சே, முடியுமா, இந்த ஊரில் யார் கொடுப்பாங்க, எப்படி கொடுப்பாங்க, அதெல்லாம் நம்ம யோசிச்சுருந்தோம். ஆனால் அல்லாஹ் ஜனங்களை ஏற்படுத்தினான். யாரோ கொடுத்தாங்க, நம்ம நினைக்க கூட இல்லை. அவர்கிட்ட போய் கேட்டால் அவரும் எடுத்து கொடுத்தாரு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த பள்ளிவாசலுக்கு நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. பள்ளிவாசல் கட்டியாச்சு. இப்போ முஹல்லா வாசி இருக்காங்களே, இதுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டியது அவங்க கடமை. இதை இரவு பகலும் இருக்கிறது அல்லது தொழுகை இங்கே தொழுவதற்கு முயற்சி செய்வது, இதெல்லாம் ஊர் மக்களுடைய முஹல்லாவுடைய மக்களுடைய கடமை. இது நீங்கள்லாம் ஆதரிக்கணும், இதெல்லாம் நீங்கள் செய்யணும்.
செஞ்சால் தான் பள்ளிவாசல் அழகாக இருக்கும். சும்மா கட்டிடம் கட்டிட்டா போதாது. பள்ளிவாசலோட அழகு என்ன? முசல்லிகள் தொலைக்கூடிய மக்கள் அங்கே இருக்கணும். குரான் தொழுறாங்க, 5 வேளை தொழுறாங்க, வேறு நேரத்தில் வந்து பள்ளிவாசலில் இருப்பாங்க. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. நான் பார்த்து இருக்கிறேன். சில ஊரில் வயதாகிடுச்சு, வீட்டில் என்ன செய்வாங்க? பள்ளிவாசலுக்கு வராங்க. பள்ளிவாசல் குரான் ஓதி கொண்டே இருப்பாங்க. வீட்டில் இருக்கிறத விட பள்ளிவாசலில் வந்தால் ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொண்டு இருப்பாங்களே, நல்ல செயல். குரான் ஓதி கொண்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து நஃபில் தொழுகை ஓதி கொண்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எத்தனோ பேர் நான் பார்த்து இருக்கிறேன். வேறு வேலை ஒன்றும் கிடையாது. மகன் இருக்கிறாரு, அவர் சம்பாதிக்கிறாரு, அவர் தொழில் இருக்க எல்லாம் பார்க்குறாங்க. அவருக்கு என்ன வேலை? இப்போ ஆகிரத்தோடைய வேலை. அந்த வியாபாரம், உலக வியாபாரம் முடிச்சுட்டு ஆகிரத்தோடைய வியாபாரத்துக்கு பள்ளி வாசலில் வராங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சின்ன கொஞ்சம் யோசனை பள்ளி வாசலில் பற்றி. இந்த ஊரு வரலாறு எழுதணும். ராஜபாடம்டா என்ன? இந்த ஊர் எப்போ உருவாக்குச்சு? யார் ராஜா இருந்தாருங்க? அப்புறம் வந்து முஸ்லீம்கள் எப்போ வந்தாங்க இந்த ஊருக்கு? அது ஜனத்தொகை எப்படி இருக்குது இந்த வருஷத்தில்? அது அப்புறம் வந்து பள்ளிவாசல் எத்தனை இருக்குது இந்த ஊரில்? ஒரு வரலாறு மாதிரி எழுதணும். இந்த பள்ளிவாசலுக்கு திட்டம் போட்டோம், வேலை ஆரம்பித்தோம், எப்போ வந்து இந்த பள்ளிவாசல் நம்ம கட்டி தொழுகை ஆரம்பித்தோம். இந்த மாதிரி ஒரு வரலாறு எழுதணும். அதுக்குத்தான் நிறைய பேர் எங்கேயோ போகிறோம், கேட்குறோம். இங்கே அஹ்லதீஸ் எப்போ வந்தாங்க? குரான் சொன்ன பிரகாரம் அமல் செய்யக்கூடிய மக்கள் எப்போ வந்தாங்க? தெரியாதுங்க. ஆனால் தெரியாது. நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்க? நான் 20 வருஷமாக இருக்கிறேன், அவரு 30 வருஷமாக இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாதுங்க, எனக்கும் தெரியாதுங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு வரலாறே இருக்கணும். இந்த பள்ளிவாசல் ஆரம்பிக்கணும் ஊர்லேண்டு. தமிழ்நாடு அந்த தென்காசி டிஸ்ட்ரிக்டில் ராஜபாளையம் ஒரு பெரிய ஊர் இருக்குது. இதனோட ஜனத்தொகை எப்படி இருக்கும்? முஸ்லீம்களை 30% இருக்காங்க. அங்கே வந்து பள்ளிவாசல் எது மொஹல்லா இந்த மாதிரி ஏதாச்சும் எழுதிட்டு நம்மளுடைய இந்த பள்ளிவாசலை பற்றி எழுதணும். இது முன்ன யார் இதுக்கு இமாமா நியமிக்கப்பட்டாங்க? மோதினார் யார் இதுக்கு நியமிக்கப்பட்டாங்க? அந்த ஆரம்ப நாளில் எத்தனை மூலமாக வந்தாங்க, பயான் செஞ்சாங்க. இது மாதிரி இந்த பள்ளிவாசலுடைய வரலாறு அங்கே தொடர்ந்து இது தொடர்ச்சியாக போய்கொண்டே இருக்கணும். யார் யார் வராங்க உலமா பெருமக்கள், அவங்கள பற்றியில் எழுதணும். தேதி போடணும், நாள் போடணும், போட்டு அது பிறகு எழுதணும். இத்தனாம் தேதி இந்த ஆலிம் சாப் வந்தார், பயான் செஞ்சு நிறையா மக்கள் கூடினாங்க. அது மாதிரி எல்லாம் இருக்கணும். இருந்தால் இது வந்து வருங்காலத்துக்கு நம்மெல்லாம் போயிடுவோம். என் மகன் பேரன் அங்கெல்லாம் வரும்போதும் இப்படி இருக்காங்க எங்கள் பள்ளிவாசல், இப்படி கட்டுப்பட்டதா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வரலாறு தெரியும். ஒரு சின்ன யோசனை இதை பற்றி நான் சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹ். பள்ளிவாசல் கட்டும்போது, பள்ளிவாசல் ஆரம்பிக்கும் போது பள்ளிவாசலை பற்றி நிறையா விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒன்று, பள்ளிவாசலோட இடம் இருக்குது, இது யாருக்கும் சொந்தமான இடம் இருக்கக்கூடாது. அவர் கொடுத்துடணும், வக்ஃப் செஞ்சிடணும். நம்ம வாங்கிக்கலாம், வாங்கி இல்லாமல் 10 பேர் வாங்கி இந்த இடத்த அல்லாஹ்வுக்கு கொடுத்துட்டோம். வண்ணல் மசாஜித் அலில்லாஹ், உலகத்தில் இருக்கக்கூடிய மசூதிகள் அனைத்தும் அல்லாஹ்க்கு சேர்ந்தது. இது என் மசூதி சொல்ல முடியாது, உன் மசூதி சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய மசூதிகள், உலகத்தில் இருக்கக்கூடிய மசூதிலாம். இது ஒன்று. ரெண்டாவது, மசூதி கட்டும்போது ரொம்ப அலங்காரம் செய்யக்கூடாது. சாதாரணமாக பள்ளிவாசல் இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காலிருந்து மதீனாவுக்கு போனாங்க. அங்கே போன பிறகு பள்ளிவாசல் கட்டினோம். அங்கே ஒரு இடம் இருந்துச்சு. கேட்டாங்க, யாருடைய இடம்? 2 அனாதை குழந்தையோட இடம், கூப்பிடுங்க அவங்கள. அவர் வந்தார். வந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சித்தப்பா யாராச்சும் இருந்திருப்பாங்க, இந்த இடம் எனக்கு கொடுத்துடுங்க. ஃபாமினூனி பிஹாயித்திக்கும், இல்லை எங்களுக்கு தேவையில்லை காசு, அல்லாஹ் கொடுப்பான் நிறையா,
இல்லை இல்லை, ஏன்னா அனாதை மக்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டாரு பெருமானார் ஸல்லல்லாஹு. அபூபக்கர் சொன்னார் இவருக்கு 20 ரூபா கொடுத்துன்னு சொல்லி கொடுத்தாச்சு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் அங்கே கட்டினாரு. மதீனால சின்ன இடம் இருந்துச்சு, அதில் பள்ளிவாசல் பெருமானார் ஸல்லல்லாஹு கட்டியிருக்காங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா காலத்தில் பள்ளிவாசல் சின்ன ஆயிடுச்சு, குறுகி போச்சு. ஜனங்க நிறைய இருக்காங்க. ஆனால் அபூபக்கர் சித்திக்கு வேறு வேலையெல்லாம் நிறைய இருந்துச்சு, அதனால ஒன்றும் செய்ய முடியல. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு கலீஃபா ஆனார். அவர் வந்த பிறகு ஜனங்க நிறைய கூடிட்டாங்க அந்த பள்ளிவாசல். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டின பள்ளியை மறுபடியும் அவர் கட்டினார். உமர் பின் கத்தாப் லெஃப்ட் சைடில் இடது பக்கம் கபரு, அங்கே கட்டக்கூடாதுங்களே, பின்புறம் கட்டினார் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. அதுக்கு பிறகு எப்படி கட்டினாரு? பெருமானார் காலத்தில் எப்படி இருந்துச்சு மசூதி, அப்படி தான் கட்டினான் அப்படி சொல்லி அப்படி தான் கட்டினாரு. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா வந்தார். அவர் காலத்தில் இன்னும் அதிகமாக போயிட்டாங்க மக்கள் இல்லை மதீனால. அவர் பள்ளிவாசல் கட்டினார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி இருந்துச்சு, அப்படி கட்டல. அவர் என்ன செஞ்சார்? பெரிய பள்ளிவாசல் கட்டினார் முன்பக்கம், அப்புறம் வலது பக்கம் பின்புறம் பெரிய பள்ளிவாசல் கட்டினார். அப்போ கல் செங்கல் எல்லாம் போட்டு பள்ளிவாசல் கட்டினார். எத்தனோ சாபா சொன்னீங்க, நாங்கள் இப்படி செய்யாதங்க, பள்ளிவாசல் சாதாரணமாக இருக்கணுங்க, நீங்கள் ஏன் எப்படி கட்டுறீங்க? அதுக்கு சொன்னார் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, மூணாவது கலீஃபா, பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு மிஸ்லஹு பைத்தன் ஃபில் ஜன்னதி. உலகத்திலே யார் ஒரு பள்ளி வாசல் கட்டுறாரோ அவருக்கு அதே போன்ற பள்ளி வாசல் அல்லாஹ் தஆலா ஜன்னத்தில் கொடுப்பான். அதனால நல்ல பள்ளி வாசல் கட்டுறேன்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா பெரிய பள்ளிவாசல் கட்டினாரு. அல்ஹம்துலில்லாஹ் மதீனாவுடைய பள்ளிவாசலுடைய கொஞ்சம் வரலாறு இப்படி இருக்கு. அந்த மாதிரி தான் நான் சொன்னேன், ஒரு பள்ளிவாசலுக்கு வரலாறு இருந்தால் எல்லாமே எழுதியிருக்கிறாங்க. அது தாரீகுல் மதீனான்னு சொல்லி ஒரு ஆசிரியர் சமூதி எழுதியிருக்கிறாரு. பள்ளிவாசல் மதீனா எப்படி உருவாக்குச்சு, மதீனாவுடைய பள்ளிவாசல் எப்படி கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு சமூதி. அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரி நம்ம ரொம்ப அலங்காரம் செய்யக்கூடாது, ஆனால் வசதி இருக்கணும் ஜனங்களுக்கு. ஃபேன் இருக்குது, லைட் இருக்குது, இதெல்லாம் இருக்க வேண்டியது தான். ஆனால் அலங்காரம் நிறைய செய்வாங்க. பள்ளிவாசல் கட்டுறதுக்கு எவ்வளோ ஆச்சுங்க? 20 லட்சம் ஆச்சுங்க. சரி, இந்த ஃபினிஷிங் செஞ்சுருக்காங்க, அது ஒரு 30 லட்சம் ஆச்சு. அடே, 20 லட்சம் கட்டுறதுக்கு அலங்காரத்துக்கு 30 லட்சம், எவ்வளோ ஆச்சரியமாக இருக்க பாருங்க. அப்படி இருக்கக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் சாதாரண முறையத்தான் இந்த பள்ளிவாசல் கட்ட முயற்சி செஞ்சுருக்கோம். அல்லாஹ்வுடைய கிருபையால் இதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டா இந்த உலகத்திலும் வரக்கூடிய உலகத்தில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பரக்கத்து கொடுப்பான். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நல்ல கூலி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த பள்ளிவாசல் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு ரம்ஜான் முன்னே ஏதாச்சும் ஆரம்பிக்கணும், கீழ்தரம் இது எப்படியாச்சும் ஆரம்பிக்கணும்னு சொல்லி முயற்சி செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பம் ஆகி போகுது. ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நினைக்க வேண்டியது தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை இது. நான் சொன்னேன், ஊர் மக்களுக்கும் இதில் பங்கு இருக்கணும், ஊர் மக்களுக்கும் இருக்கணும், பெண்களுக்கும் இதில் பங்கு இருக்கணும். சென்னையில் ஒரு இடம் வாங்கிறதுக்கு, பள்ளிவாசல் கட்டுறதுக்கு இடம் வாங்கிறதுக்கு 5,20,00,000 ரூபாய் தேவைப்படுச்சு. பெரிய இடம், பள்ளிவாசல் கட்டணும், மதர்சா கட்டணும், அதுக்காக 5,20,00,000 தேவைப்படுச்சு. எவ்வளோ முயற்சி செஞ்சாங்க. கடைசியில் அந்த மஹல்லா இருக்கக்கூடிய பெண்கள், சில பெண்களுக்கு ஒரு மாதம் தான் ஆச்சு கல்யாணம் ஆச்சு, எவ்வளோ நகை எல்லாமே கொடுத்துட்டாங்க. எல்லா பெண்கள் அந்த மஹல்லாவில் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அது 40 லட்சத்துக்கு மேலே கடிச்சு போச்சு ஒரே நாளில், ஒரு 2 மணி நேரத்தில். அந்த பெண்களுக்கும் கொஞ்சம் ஆசை இருக்கணும், எங்கள் பங்கு கூட இருக்கட்டுமே,
நான் மோதிரம் கொடுத்துட்றேன், நான் வந்து செயின் டாலர் கொடுத்துட்றேன், நான் வந்து அது கொடுத்துட்றேன். அந்த மாதிரி ஆண்களுக்கு ஒரு பங்கு இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், ஆண்களுக்கும் இந்த பள்ளிவாசல் மீது ஒரு அன்பு இருக்கும். ஆண்கள் வந்து இதில் ஏத்திக்கா கூட உட்காருவாங்க, நான் வந்து அந்த பள்ளிவாசல் கட்டி இருக்கிறேன்னு சொல்லி. குவைத்தில் நான் குவைத்துக்கு போயிருந்தேன். ஒரு சாதாரண பொம்பளை வந்தாங்க. வந்த உடனே சொன்னாங்க, நான் கனவுல பார்த்தேன் பள்ளிவாசலில் நான் தொழுறேன், தயவு செஞ்சு எனக்கு ஒரு பள்ளிவாசல் கட்டி கொடுத்துடுங்க, இல்லாமல் என்கிட்ட இருக்கிறது கொண்டு வந்து கொடுத்துட்டேன். 2,40,000. இது நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னே. எல்லாமே கொடுத்துட்டாங்க. எங்கே ஒரு பள்ளிவாசல் கட்டி ஆச்சு. அவங்களுக்கு சொன்ன பிறகு எவ்வளோ ஆள் தாங்க, ரொம்ப எல்லாம் ஏற்றுக்கொண்டான்னு எவ்வளோ அவங்களுக்கு அழ வந்துச்சு. அது மாதிரி நான் சொன்னேன், இந்த ஊர் ஆண்களுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் இந்த மசூதிக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆவல் இருக்கணும், ஒரு விருப்பம் இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், இது தாருல் இல்மு தாருல் இபாதா ரெண்டுமே இருக்கு. கல்வி கொடுக்கக்கூடிய இடம் இது, இபாதா செய்யக்கூடிய இடம் ரெண்டுமே இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், தாருல் இல்மி தாருல் இபாதத்தி தாருல் ஸலாத்தி, அதுக்கு தான் மஸ்ஜித் என்று பேரு, தொலைக்கக்கூடிய இடம். அல்ஹம்துலில்லாஹ், ரெண்டுமே இப்போ இங்க இருக்கு. முஸ்லிம்கள் எங்க போனாலும் ஆரம்பத்துல பள்ளிவாசல் தான் கட்டுவாங்க. எங்க இருந்தாலும் சரி பள்ளிவாசல் தான் இருக்கு. பெருமானார் எத்தனை செஞ்சாரு, மதீனாக்கு போன பிறகு என் வீடு தேவையில்லை, பள்ளிவாசல் கட்டணும். அப்படித்தான் முஸ்லிம்கள் வந்து பள்ளிவாசல் கட்டுவோம். முஸ்லீம் சேரணும், உட்காரணும், ஜும்மா தொழுகல பயான் செய்யணும், மார்க்கத்தை பத்தி எடுத்து சொல்லணும்னு சொன்னா அதுக்கு ஒரு இடம் இருக்கணும். அதுக்கு தான் பள்ளிவாசல் மசூதி அப்படின்னு சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அப்படி இருந்துச்சு. சில கிறிஸ்தவர் என்ன செய்யண்டா, ஒரு ஊர் ஆரம்பிப்பாங்க, நிறைய பெரிய இடம் வாங்குவாங்க. ஒரு 20 ஏக்கரு 30 ஏக்கரு 100 ஏக்கரு அந்த மாதிரி வாங்கிக்குவாங்க. தேவை 1 ஏக்கர் 2 ஏக்கர் தான் இருக்கும். அவங்க வாங்குவாங்க 50-100 ஏக்கர் வாங்குவாங்க. கிறிஸ்துவர்கள் ஊர்ல ஜனங்களை கொண்டு சேர்ப்பாங்க. கிறிஸ்தவர் எங்கெங்க இருக்காங்க, ஊர் இருக்கு, உங்களுக்கு இடம் கொடுக்குறோம். அப்புறம் இதை செஞ்ச பிறகு ரெண்டாவது என்ன செய்வாங்க, சர்ச்சு கட்டுவாங்க. ஊர் இருந்து மக்கள் இருந்தால் தான் சர்ச்சுக்கு வராங்க. சர்ச்சு கட்சி புரிகிற ஒண்ணும் இல்லையே. அது ரெண்டு வேலை செஞ்ச பிறகு மூணாவது செய்வாங்க, ஒரு பள்ளிக்கூடம், ஒரு இது ஸ்கூல், காலேஜ் ஆரம்பிப்பாங்க. அப்படி செய்வாங்க. ஆனா முஸ்லிம்கள் வந்து எங்க போனாலும் முன்ன பள்ளிவாசல் கட்டுவாங்க. அப்புறம் வந்து வீடு கட்டுவாங்க நிறைய பேரு. அந்த ஊர்ல போய் அந்த மஹல்லால போய் அங்க நல்ல பள்ளிவாசல் இருக்கு. கிதாப சுன்னா ஹதீஸ் குர்ஆன் பிரகாரம் செயல் செய்றாங்க. இத்தனை பேர் இங்க வந்து மனை வாங்கி வீடு கட்டுவாங்க பள்ளிவாசல் இருந்தா. அப்புறம் வந்து ஸ்கூல், அல்ஹம்துலில்லாஹ் இப்ப இங்க மஸ்ஜித் கூட இருக்கு, ஸ்கூல் கூட இருக்கு, தாருல் இல்ம் சொல்லி. ஆமா, இது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய கொள்கை அகீதா பொறுப்பதற்கு ஸ்கூல் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. நிறைய ஊர்ல நான் பார்த்து இருக்கிறேன். எங்களுக்கு ஒரு மேங்களூர் அங்க வந்து ஒரு ஸ்கூல் இருக்கு, மஹதுல் ஃபுர்கானில் இஸ்லாமி. உலக கல்வி மார்க்க கல்வி ரெண்டுமே சொல்லி கொடுக்குறாங்க. அங்க 1000 ஆண் பெண் படிக்கிறாங்க அந்த ஸ்கூல்ல. அல்ஹம்துலில்லாஹ் 10 பீரியட் இருந்தா 6 பீரியடு இந்த உலக கல்விக்கு, மேத்ஸு சயின்ஸு வரலாறு அதெல்லாம் இருக்கு. 4 பீரியட் வந்து தீனியாத், உலக கல்வி விட்டு 4 தீனியாத் அப்படி இருக்கு. அதுல நான் என்ன பார்த்தேன், ஒரு 20% தான் அஹ்ல ஹதீஸ் இருப்பாங்க. ஜாக்கு அஹ்ல ஹதீஸ் எல்லாம் உண்டு தானுங்கடா, அப்படி இருப்பாங்க. 80% எல்லாமே கிதாபு சுன்னத்துக்கு அகேன்ஸ்டா இருக்கிறவங்க, அல்லது இந்த எங்களை வந்து இஸ்லாத்தை விட்டு போயிட்டாங்க, இமாம்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்னா அந்த கொள்கை உள்ளவங்க.
அல்ஹம்துலில்லாஹ் அந்த 10வது வகுப்பு போர் வரைக்கும் எல்லாமே மாறிடுறாங்க. ஒரு ஒரு வசனமை எடுத்து ஒரு ஹதீஸுக்கு இது ஆதாரம், இது ஆதாரம், இந்த செயல் செய்வதற்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. எவ்வளவு பலன் இருக்கு பாருங்க. இந்த ஊர்ல இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல ஸ்கூல் ஏற்படுத்தினீங்கன்னா அந்த இஸ்லாம் செய்வதற்கு, ஜனங்களை திருத்துவதற்கு, அவங்களுக்கும் மார்க்கத்து பக்கம் கொண்டு வருவதற்கு பெரிய உதவி இருக்கும். இஹ்லாஸ் அமல் செஞ்சா அல்லாஹ் தஆலா பரக்கத்து கொடுக்குறான். எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் அல்லாஹ் தஆலா பரக்கத்து கொடுக்குறான். இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளிவாசலோட அந்த தாருல் இல்மோட ஸ்கூல் கூட இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஜனங்க தன் பசங்களை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அது ஜனங்க வந்து பெரும்பாலும் ஸ்கூல்ல எல்லாம் அந்த அலதீசா ஹனஃபி அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கல்வி நல்லா இருக்கா அங்க சேர்ப்பாங்க. இது தாவா பணிக்கு பெரிய ஒரு உதவி செய்யக்கூடிய பணி ஸ்கூல் திறப்பதற்கு. இது என்னுடைய அனுபவம். அல்ஹம்துலில்லாஹ் இப்ப எங்க கூட இந்த மாதிரி தான் இருக்கு. நீங்க வந்து பள்ளிவாசல் கட்டி இருக்கீங்க. இதுக்கு பிறகு ஸ்கூல் கூட இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்துல இங்கே கிட்டக இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்க போறோம். அதுக்கு நீங்க எல்லாம் உதவி செய்யணும். உங்களோட உதவி, நான் பண உதவி கூட இருக்கு. உங்களுடைய பிள்ளைகளை இந்த பள்ளிவாசல் அல்லது அந்த ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கணும். எங்க பிள்ளை எல்லாம் படிக்கல, எங்கேயாச்சும் டான் பாஸ்கூல்ல படிக்கிறாங்க, லட்சுமி ஸ்கூல்ல படிக்கிறாங்க. இல்லைங்க, கஷ்டப்பட்டாலும் தூரம் இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகளை இந்த ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கணும். அல்ஹம்துலில்லாஹ் அப்படித்தான் இருக்கணும். அந்த கல்வி நம்ம உயர்தர கல்வி இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் ஜனங்க எல்லாம் திருந்துறாங்க. தாவா பணிக்கு முக்கியமான ஒரு பணி ஸ்கூலு ஆரம்பிப்பது. இந்த மாதிரி சில விஷயம் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இந்த மக்கள். எங்கெங்கே போனாங்க, பெங்களூர் போனாங்க, ஒன்று அதிகமாக தூரம் போனாங்க, எங்கெங்கேயோ போனாங்க. பட்னி பசியாமல் இருந்து கூட பள்ளிவாசலுக்காக நன்கொடை ஜனங்களுக்கு சேர்த்து வச்சு இந்த பள்ளிவாசல் கட்டி இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய உதவி கூட இருக்கு, உங்களுடைய பங்கு கூட இருக்கு. இந்த பள்ளிவாசல் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன்னு இந்த வீடியோ எல்லாம் யார் யார் பணம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அனுப்ப வேண்டியது வாட்ஸ்அப்பில். அவங்க பார்ப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய காசு கொடுத்தேன்னு 1,00,000, 2,50,000 அல்ஹம்துலில்லாஹ் ஏற்றுக்கொண்டான். நல்ல பள்ளிவாசல் இருக்குது, ஜனங்க நிறையா இருக்குன்னு சொல்லி அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அவங்க யாரும் பேர் சொல்லலை, என் பேரில் வைக்கிறியா பள்ளிவாசல்னு சொல்லி. பேரில் வச்சு வைக்கலாம், பேரில் கூட ஒன்றும் தவறு இல்லை. அவங்க கொடுக்குறவங்க இங்கேயோ இருப்பாங்க, ஜெர்மனியில் இருப்பாங்க, ஜப்பானில் இருப்பாங்க, இங்கே பள்ளிவாசல் கட்டுறாங்க. அந்த படத்தை பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் ஏற்றுக்கொண்டான்னு சொல்லி அங்கே இருக்கிற மகிழ்ச்சி ஏற்படும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த மக்களே எவ்வளோ முயற்சி செஞ்சுருக்காங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய முயற்சி ஏற்றுக்கொள்வானாக. இந்த உலகத்திலையும் வரக்கூடிய உலகத்தில் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கும் பரக்கத் கொடுப்பானாக. அல்லாஹ் தஆலா இந்த பள்ளிவாசலை இரவும் பகலும் இந்த சேவை செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா இது தௌஃபீக் கொடுப்பானாக. அல்லாஹ் தஆலா வரக்கூடிய காலத்தில் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதும் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு வசதி செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.